அருமையான கல்யாண சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், முழு மல்லி, மிளகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா செவந்ததும் இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் கடலெண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 5 பல் பூண்டு இடித்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 30 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 தக்காளியும் சேர்த்து வதக்கி கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட், பரங்கிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து அது கூடவே மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். காய்கறிகள் பாதி வெந்ததும் இதிலேயே மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கூடவே அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணியையும் ஊற்றி நல்லா கொதித்ததும் மாங்காய் சேர்த்து வெந்ததும் புளித்தண்ணியையும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச துவரம் பருப்பு, 1 பீஸ் வெல்லம், நெய், மல்லி இலை தூவி இறக்குனா கல்யாண சாம்பார்